வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், வெறும் கூச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். போதும், இது ஒரு எதிர் நீச்சல். மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன், அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். போய் சாப்பிடுங்க, வீட்டுல டைம் ஆயிடுச்சு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இந்திய ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சையாக தான் கருதப்படும். ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. பொதுக்குழு நடத்தணும், செயற்குழு நடத்தணும். உங்களுக்கு எப்படி போகணுமோ போடுங்க. இந்திய ஜனநாயக பிள்ளைகள் என்னுடைய இயக்கம், அதன் சார்பாக அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது. அது பதிவு செய்யப்பட்டுருச்சு. அது ஒப்புதலுக்கு வந்து 2-3 மாதம் ஆகும். மன்சூர் அலிகான் நான் நிற்கிறேன். சுயேட்சைன்னு நீங்கள் போடலாம், தப்பே இல்லை. தனி ஒரு சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன், பேட் கேட்டிருக்கேன், கிரிக்கெட் பேட். அடுத்து லாரி, 3ல் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன். லாரி லாரி லாரிக்கு தூய தமிழில் என்னங்க பொருள் பேர்? லாரிக்கு சரக்கு உந்து. எப்போ சரக்கு உந்துன்னா அந்த உந்தை எடுக்கும். கனரக வாகனம் லாரி, சரக்கு உந்து, சரக்கு உந்தி. சரிங்க, போங்க. காவல் அதிகாரிகளுக்கு அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. போய் போராடணும் இல்லையா? இனிமேல் சிம்பலை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போராடணும். ஆமா, பிரச்சாரத்துல இந்த வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடைச்சா பலாப்பழத்தை தலையில் வச்சுட்டு போய் அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும். சரியா? அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க, பிரதமராக இருக்காங்க. இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. 10 வருஷம் ஆண்டு கேட்டுட்டு இருக்காரு. நான்லாம் ஏமாத்துறேன் ஐயா.